என்னென்னா பைபிளை வந்து தங்களுக்கு தக்கபடி வளைச்சிக்குவாங்க. அதுவும் குறிப்பாக ஊழியக்காரங்க 10 வசனம் தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க, அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வளைச்சிப்பாங்க. த செக்யூர் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பான மனது. பாதுகாப்பான மனதுன்னு எப்பயும் படபடப்பாகவே இருக்கிறது. அன்றைக்கி சொன்னாங்கள்ல சேகர் ஒய்ஃப் சார், எப்பயும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கு, மரண பயமாகவே இருக்குது, நடுக்கமாகவே இருக்குது, ரோட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் சார், உட்கார்ற கூட எனக்கு இடம் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் நிம்மதியை கொடுப்பது ஆண்டவருடைய கையில் இருக்குது. இது வந்து பல மனிதர்களாக பிறந்துட்டாலும் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு கவலையை அவல நிலையை அடைகிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு பாதுகாப்பான மனதை கொடுக்கிறார். worry is actually wrong thinking in the mind and wrong feeling in the heart about circumstances, people and things. கவலை என்பது மக்களை பற்றி, நம்மளை சுற்றி இருப்பவர்களை பற்றியும், நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை, சூழ்நிலைகளை பற்றியும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால வரக்கூடியது. அதான் கவலை. கவலை என்பது உண்மையிலேயே அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் என்ன சொல்கிறார்? ரொம்ப சிம்பிளாக, கவலைப்படாதீங்க, உடைக்காகவும் கவலைப்படாதீர்கள், உணவுக்காகவும் கவலைப்படாதீர்கள், பிரியாணிக்காகவும் கவலைப்படாதீர்கள், இல்லையா? ஆனால் நமக்கு என்ன, நமக்கு கிடைச்ச, நம்ம ஆசைப்பட்டு போகிற ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கலன்னு என்ன பண்ணுறோம்? உடனே டென்ஷன் ஆகி ஒரு கடையும் சரியில்லை, என்ன இளவு கடை வச்சுருக்கானோ, கண்ணா அப்படின்னா திட்டுறது, ஒன்றுத்துக்கு மேலே ஆக்கிடல, இவங்க லைட்டை மட்டும் போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு ஒரே டென்ஷன், மனசு நிம்மதி இல்லை. அந்த கடைக்கு போமா, இந்த கடைக்கு போமா, ஒரு சாப்பாடு சாப்பிட போனோம்னா அங்கே சாப்பாடு சரியில்லை, உடனே கத்திட்டு என்னத்தையும் ஒன்றுமே சரியில்லை, எல்லாம் காசு ஆசை பிடிச்சி போயிருக்கான், இவனை போடா அப்படின்ட்டு வந்துடுறோம். கவலை மனசில் வந்து வேதனையையும் வெறுப்பையும் சோகத்தையும் உண்டாக்குது. ஏசு என்ன சொன்னார்? அப்படிலாம் இல்லை, நீங்கள் சூழ்நிலைகளை தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அன்றைக்கி நம்ம போனோம்ல, எங்களுக்கு ஒரு அற்புதமான ட்ரெஸ் வேணும்னு கேட்டுட்டு போனோடனே சூப்பராக கிடைக்கும். அன்றைக்கி குற்றாலத்துக்கு இதுக்கிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ணோம், நல்ல ஒரு தென்காசி போகும்போது ஆண்டவரே நல்ல ஒரு ஹோட்டல் வேணும் எங்களுக்கு, நைட்டு 10 ஆகிட்டு, இந்த நேரத்தில் எவனாவது ஹோட்டல் வச்சுருப்பானா தெரியாது, ஆனால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் வந்து நல்ல ஒரு ஹோட்டல் கொடுக்குறாரு. ஆச்சரியமாக நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலே பாதுகாப்பை கொடுக்குறேன். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ அப்போ என்னாச்சு? தருணார் அப்போ என்னாச்சு? நீங்கள் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ. இன்றைக்கி பேதுரு என்ன சொல்கிறாரு? எப்படி நீங்கள் சப்பானியை குணமாக்குனீங்க? வாங்க 4 பேர் வரிசையாக நில்லுங்க, ஆலோசனை சங்கத்திலேயே எப்படி சபையின் மூப்பரும் ஆலோசனை சங்கத்தாரும் அங்கே இருக்கிற சேனாதிபதியும் எல்லா பேரும் நிற்கிறாங்க வரிசையாக, ஆலோசனை சங்கத்தில் வரிசையாக நில்லுங்கடா. எப்படி நீங்கள் சப்பானியாக இருந்த ஒருத்தனை நீங்கள் குணமாக்குனீங்க? என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து பரிசுத்த ஆவியினால் எனக்கு ஏவப்பட்டு நான் அப்படியே ஜெபம் பண்ணேன், வானத்திலேருந்து பரிசுத்த ஆவி வந்துச்சு, எனக்கு அந்த திறமெல்லாம் இருக்குது சார். சும்மா பேசாதீங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பைபிள் படிக்கிறோம், இப்போ உபவாசம்லாம் இருப்போம் சார், 40 நாள் உபவாசம் இருந்து அப்படியே ஃபுல் பவரை ஏற்றுவேன், கிருன்னு எனக்கு உள்ள பவர் இருக்குங்க, அப்படியே கையை வச்சுன்னா சுருக்குன்னு அடிக்கும், நீங்கள் வேணால் தொட்டு பாருங்கள் உங்களுக்கு அடிக்கும் அப்படி சொன்னாரா? ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், அப்படியே ஃபுல்லாக நான் அப்படியே இருப்பேன், அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே ஆவி வந்து ஃபுல்லாக இருக்கும், அப்படியே கையை வச்சோன்னா பொத்துன்னு விழுந்துருவாங்க, நீங்கள் எல்லாம் அலட்சியமாக இருக்காதீங்க, அதனால் என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற. அப்படியே நிறைய போதகர்கள் சொல்கிறாங்க என்னாலே அப்படின்னு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? என்னாலே என்று உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேணாங்கிறார். பேதுரு என்ன சொன்னார்? ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவின் பெயர் தான் இவனை சுத்தமாகச்சு. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நீங்கள் எல்லாரும் அவரை ஆகாத கல்லுன்னு தள்ளினீங்க, அவரே மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான், பூமியில் உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய பெயர் மட்டும்தான். என்னையெல்லாம் பார்க்காதீனாலும் குப்பை, அதை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், அவன் சொல்கிற கற்றுறாயா, ஏன்னா மீன் பிடிக்கிறாங்க, அவனுக்கு படிப்பு கிடையாது, ஒரு இளவும் கிடையாதுயா, இன்றைக்கி எப்படி பேசுகிறான் பாரு, இவன் இயேசு கூட தான் இருந்தான் அப்படின்னு அப்போஸ்தலரில் இன்றைக்கி நம்ம 4ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா? அப்போ நம்ம யார் என்று மக்களுக்கு தெரியும், நாம் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்குன்னு மக்கள் தெரியணும். ஆமாம்மா, அந்த பாஸ்டர் வந்து எப்பயுமே ஜெபத்தில் இருப்பார், அவரால் ரசிக்க முடியும்,
அவர் வந்து வச்சுட்டாருன்னா பிசாசெல்லாம் ஓடி போயிடும். அவர் நம்மளை எப்படியாவது காப்பாற்றி விடுவார். மனிதர்கள் மேல் நீங்கள் எப்படி முழு நம்பிக்கை வைக்கிறீர்கள்? தீர்க்கதரிசியானவரே தீர்க்கதரிசி வேலையை கொடுக்குறார். போதகரை வந்து போதகர் வேலைக்கு கொடுக்குறார். குணமளிக்கிறவரே குணமளிக்கிற வேகத்துக்கு கொடுக்குறார். அதுக்காக அந்த தீர்க்கதரிசி தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு அவன் காலில் விழுந்து காசு போடுறான் இன்றைக்கி. அப்போ என்ன பண்ணுறான்? காணிக்கை 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 தேவா அப்படின்னு காணிக்கை வாங்க போயிட்டான். எல்லா பேரும் இந்த ஜெப பேனாவை நீங்கள் வாங்கி பரீட்சைக்கு போனால் உங்களுடைய பரீட்சையில் உங்களுக்கு 100க்கு 100 மார்க்கு கிடைக்கும். ஒரு பேனாவின் விலை 15 ரூபா. 250 ரூபா 15 ரூபாய். ஒருத்தர் வந்து தீர்க்கதரிசியாகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். இன்னொருத்தர் குணமளிக்கும் வரங்களை உங்களுக்கு தருவதற்கு உங்களுக்கு பயிற்சி நடக்கிறது, வந்து கலந்துக்குங்க. இயேசுவை கூறு போட்டு விற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய மனதிலே கவலைகள் வருவதற்கு காரணம் என்ன? உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். எப்படி சரியாக புரிந்து கொள்வது? ஸோ இஃப் யூ ஹாவ் அ சிங்கிள் மைண்ட், அ சப்மிசிவ் மைண்ட் அண்ட் அ ஸ்பிரிச்சுவல் மைண்ட், வி ஷுட் நாட் ஹாவ் டூ மச் ட்ரபுள் வித் வரி. நமக்கு ஒரே மனது, இறைவனிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவிக்கும் மனது, அண்ட் அ ஸ்பிரிச்சுவல் மைண்ட். நடப்பதெல்லாம் தேவனுடைய கிரியையினாலே நடக்கிறது அப்படின்னு நமக்கு எப்பொழுது ஒரு மனது வருகிறதோ அப்பொழுது எல்லாம் தெரியும். என்ன என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே நீர் பாருங்கள், நான் என்ன செய்யட்டும் கெஞ்சிங்க ஆண்டவர்கிட்ட. எந்த ஊழியக்காட்டையும் போய் கெஞ்சாதீங்க, ஆலோசனை கேட்காதீங்க, மாட்டிக்கிறீங்க. ஆல் வி நீட் இஸ் சம்திங் டு காட் த ஹார்ட் அண்ட் மைண்ட் ஸோ தட் worry இஸ் நாட் என்டர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் இந்த கவலைகள் உள்ளே புகாமல் பார்த்து கொள்வது. நமக்கு காப்பாற்றுவதற்கு தைரியமான ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று தெரியும் போது நீங்கள் எப்படி கவலை உங்களுக்குள்ளே வரும்? அதான் அவர் சொல்கிறார். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஏஜி சர்ச்சை உருவாக்குற பால் யாங்கிச்சோ சொல்கிறாரு. ரொம்ப கவலை அவருக்கு தாங்க முடியல. என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு தாங்க முடியாத துக்கத்தில் இருக்கார். அப்போ அவருடைய மனைவி கருப்பு புடவை கட்டிட்டு வராங்க. என்ன கருப்பு புடவை கட்டி? என்ன யார் வீட்டில் யார் இறந்துட்டாங்களா? எதுக்கு இப்படி வர அப்படின்னு கேட்குறேன். இயேசு செத்துட்டார், அதனால் கருப்பு புடவை. இயேசு செத்துட்டார், அவர் உயிரோடலாம் இருக்கார், எப்படி செத்தார்? ஆமாம், நீங்கள் படுற கவலையை பார்த்தா என்னமோ இயேசு செத்துட்ட மாதிரியும் இனிமேல் ஒன்றும் நடக்காத மாதிரியும் எல்லாத்தையும் நீங்களே செய்கிற மாதிரியும்லாம் பேசுகிறீங்க. இயேசு தானங்க எல்லாம் செய்கிறாரு, நீங்கள் ஏன் கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்க? அவர்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பாருங்க. என்னடா மல்லாக்கு படுத்து தூங்குங்க, எனக்கு 2 நாள் லீவுன்ட்டு ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்க, பேசாமல் படு, ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறேன். Paul describes the secure mind and the peace of God which passeth all understandings and shall keep your hearts and minds through Jesus Christ. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய மனதையும் காப்பாற்ற என்னது சொல்கிறாரு? உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் மனதை காக்க கடவுது அப்படிங்கிறார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில். அப்போ என்னென்னா, நம்முடைய யோசனைகள் வந்து ஒரு லிமிட்டேஷன் உண்டு. எப்படிங்க? சரி சொல்லுங்கள், இந்த சூழ்நிலை எப்படி தான் விடுதலை முடியும்? ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல அப்படின்னு நம்ம பல விதத்தில் யோசிக்கிறோம். நம்ம படிக்கிறோம், பல விதத்தை புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். அன்றைக்கி ஐயர் சொன்னார்ல, நாலேஜ்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, விஸ்டம்னா என்ன, நாலேஜ்னா என்ன? புரியுதா? ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் இருக்குது. வாட் இஸ் விஸ்டம், வாட் இஸ் நாலேஜ்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஸ்டம் இஸ் கம்மிங் ஃப்ரம் அபோவ், தேவனாலே கொடுக்கப்படுகிற அந்த ஞானம்தான் இன்றைக்கி பேதருக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்களால புரிஞ்சிக்க முடியல, ரொம்ப தவிக்கிறாங்க. இந்த ஞானமும் அறிவும் எப்படி இவர்களுக்குள்ளே வந்தது? ஓஹோ, இவங்க இயேசுவோடு இருந்தவங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுதான் பவுல் சொல்கிறார், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம். அப்போ நம்ம ஒரு சூழ்நிலையை பற்றி போகும்போது அந்த சூழ்நிலையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஆள் அனுப்புவார். யாராக வேணால் இருக்கலாம். அவர்கள் நமக்காக ஜெபிக்கும்போது 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கும்போது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும். And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Jesus Christ. That word keep is a military term. It means stand guard, garrison. Paul was chained to a soldier. You will remember. பவுல் என்ன பண்ணாங்க? செயினில் கட்டி உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இந்த கீப் அப்படிங்கிற வேர்டு என்ன சொல்லுதுன்னா, அப்படியே பக்கத்தில் 2 பக்கமும் இராணுவ வீரர்கள் நிற்பாங்க. கையில் பெரிய பட்டயத்தை அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் AK-47 AK-57 வச்சு நிற்கிறாங்கல்ல, அதான் பாதுகாப்பு.
ஸ்டாண்ட் காட் கேரிசன். அப்போ 2 பக்கமும் பக்கத்தில் நிற்கிறாங்க, கிட்ட நவர முடியாது. அந்த மாதிரி அப்படி தான் உங்களுடைய இருதயத்தை காக்கும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். சும்மாலாம் கிடையாது. உங்களுடைய இதயத்தை எவனும் தவறான வழியில் கொண்டு போய் விட முடியாது. அந்த அளவுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுப்பார். அன்றைக்கி ஒரு கதையில் படித்தோம்ல, அந்த அக்கா பின்னாடி 2 பக்கத்தில் தேவதூதர்கள் போனாங்க. ஏன் என்னை நீ கொல்லலை, எனக்கு பின்னாடி வந்த பின்னா கொல்ற, ஏன் என்ன விஷயம்? ஆமாம், உன் பக்கத்தில் 2 பக்கமும் தடியாக 2 பேர் போனாங்களே, அதனால் நான் பேசாமல் குனிஞ்சு நின்றுக்கிட்டேன் அப்படிங்கிறான். இந்த அக்கா ஆச்சரியப்பட்டாங்க. நான் தனிமையில வந்தேன், பயத்தோடு வந்துக்கிட்டு இருந்தேனே. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான 2 பாதுகாவலர்கள் பக்கத்தில் வராங்க. நினச்சி கூட பார்க்க முடியுமா? அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆண்டவரே என்னை காப்பாற்றுக்கணும், என்ன பண்ணுறது, இவன் கொலகாரனாச்சே, ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நமக்கே தெரியாமல் எல்லா புத்திக்கும் எப்படியா வர முடியும்? நம்ம யோசனை பண்ணி பாருங்கள், முடியாது, வாய்ப்பு இல்லை. எப்படி வர முடியும்? 2 தடிப்பயலும் எப்படி வர முடியும்? அவனுக்கு எவன் ஜோறு போடுறது, எவன் சம்பளம் கொடுக்கறது? ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் என்ன வருது? கூட வருது. எதிராளிகளுக்கு தான் தெரியுது நம்ம எந்த பாதுகாப்பில் இருக்கணும். நமக்கு தெரியறதில்ல. எதிராளிகள் பயப்படுறான் நம்மளை பார்த்து. எதுக்குடா பயப்படுறான்? நான் சாதாரண ஆளாச்சு, எதுக்கு பயப்படுறான்? உன் பக்கத்தில் 2 பேர் தடியாக இருக்காங்கயா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுக்கிறார். அதைத்தான் என்ன சொல்கிறார்? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். கீப் யுவர் மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட். தட் வேர்ட் கீப் இஸ் எ மிலிட்டரி டேர்ம். இட் மீன்ஸ் ஸ்டாண்ட் காட் கேரிசன். அப்போ 2 பக்கமும் பாதுகாவலர்கள், நல்ல தட்டியான ஆரோக்கியமான நல்ல வலிமை உள்ளவர்கள் நிற்கிறாங்க. God gives us regular examinations in our daily lives to help us develop our spiritual attitudes. அப்போ இதை தான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மந்த்லி எக்ஸாமினேஷன் உண்டு, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் உண்டு, ரிவிஷன் எக்ஸாமினேஷன் உண்டு. டெய்லி God gives us examinations. டெய்லி ஒரு டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க? ஆண்டவருடைய வல்லமையை கொடுக்குறீங்களா, இல்லை நான் தான் இதை செய்தேன் என்று உங்களை மார்தட்டி கொள்கிறீர்களா? என்னுடைய புஜ பலத்தினாலே நான் செய்தேன், நான் ஜெபத்தினாலே வல்லமை பெற்று பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் காலை எடுத்து வச்சேன்னா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறியா? நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? பிரதர், நான் கால் வச்சேன்னா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், ஆண்டவர் எனக்கு தனி வல்லமையை கொடுத்துருக்கார். ஓஹோ அப்படியா, சரி, அப்படியே நேராக போய் ஏசிட்டு போய் சொல்லு, நான் கால் எடுத்து வச்சேன்னா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த மாதிரி வல்லமை எனக்குள்ளே இருக்குது. ஏசு உங்கள்கிட்ட இருக்கா? எனி பாசிபிலிட்டி அப்படின்னு கேளுங்க. யாரை உயர்த்துகிறீர்கள்? யாரை நான் அறிகிறேன். அந்த பாட்டு, ஒரு பாட்டு இருக்கு, என் பங்கும் பங்கும் யார். அது யார்? இயேசு கிறிஸ்து தான். நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை நான் தான் எல்லாத்தையும், என்னை மாதிரி ஒரு ஆள் கிடையாது, அப்படியாக்கா இப்படியாக்கா. அற்ப மனிதர்கள். நம்ம ஒரு சின்ன காய்ச்சல் வந்துச்சுன்னா அடுத்த காலையில் இருந்து எந்திரிக்க முடியாது. என்னடா அது சாதாரணமாக சளி பிடிச்சிச்சு, உடம்பே எந்திரிக்க முடியாமல் படுத்துருச்சுங்க, ஒன்றுமே செய்யலைங்க, நல்லா தாங்க இருந்தார், லேசாக சளி பிடிக்க சொன்னார், 1 வாரமாக எந்திரிக்கவே இல்லை. இவ்வளோ பலவீனமான உடலை வைத்து கொண்டு நம்ம என்ன பெருமை பாராட்டுறோம்? என்னை மாதிரி கிடையாது, பயங்கரமான ஆளுக்கும். தினமும் உங்களுக்கு சோதனைகள் வரும், நம்மை பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். டக்குன்னு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே எனக்குள்ளே பெருமை வருகிறது, என்னை மன்னிச்சுக்கோங்க, பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஓடு. ஃபுல் 100% சப்மிஷன். இதை எதற்கு என்றால் நம்முடைய குணத்தை, நம்முடைய மனப்பாங்கத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சோதனைகளை கொடுக்கிறார். லேர்னிங் அண்ட் லிவிங் கோ டுகெதர். கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையை நடத்துவதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கிறது. நீங்கள் வாழ்க்கை பூரா லேர்னிங் இஸ் அன் எவர்லாஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. கற்றுக்கொள்வது 90 வயசில் கூட கற்றுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் தினமும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எப்படி செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும் போது, அண்ட் ஹீ வில் கிவ்ஸ் அஸ் த கிரேஸ் வி நீட் ஃபார் எவ்ரி டிமாண்ட். ஒவ்வொரு தேவைக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவையான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவருடைய கிருபையினாலே நாம் நிற்பதும் நிலை பெறாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. as we practice exercising the right kind of attitudes, நம்முடைய மனதிலே என்ன விதமான மனப்பாங்கு இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு பண தேவை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம்? உடனே பேங்க்கில் எவ்வளோ இருக்கும் பாரு, அங்கே இருக்கும் பாரு, எங்கள் அண்ணன்ட்ட ஒரு 1000 கேட்போமா, உங்கள்கிட்ட ஒரு 10,000 கேட்போமா. இதுதான் நம்முடைய மனப்பாங்கு. கர்த்தருடைய கிருபைக்கு காத்திரு அப்படின்னு பைபிளில் இருக்குது. நோ வெயிட்டிங், அதெல்லாம் கிடையாது பிரதர், எனக்கு எல்லாமே தெரியும், இருங்க. ஒரு 4 பேர் நம்ம ஆள் இருக்கான், ஆளுக்கு 1000 என்னாச்சு, 4000 ஆச்சு, நம்மகிட்ட ஒரு 1000 5000 வேலை முடிஞ்சு பாஸ் அப்படின்னு கணக்கு போகிறாங்களோ இல்லையா? ஆண்டவர்கிட்ட அமர்ந்திருப்பதோ, ஆண்டவருடைய செய்கை காத்திருப்பதோ கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுவதும் கிடையாது, கர்த்தருக்கு காத்திருப்பதும் கிடையாது. அப்போ எங்கே வாழ்க்கை செழிக்கும்?
நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, நாம் ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. As we practice exercising the right kind of attitudes, we will find deep joy welling up in our hearts. நம்முடைய இதயத்திலிருந்து ஊறி பொங்கி வருகிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இல்லைன்னா என்ன, துக்கமும் கவலையும் உங்களுடைய இடத்துல சூழ்ந்து கொண்டே இருக்கும், நெருக்கடிகள் உங்களுக்கு கொண்டே இருக்கும். நெருக்கடி வரதான் செய்யும். அதுக்காக நெருக்கடி வந்தோடனே அன்றைக்கி நம்மளால் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான், அப்புறம் நான் பணத்தை கொடுத்து அவனை காப்பாற்றி விட்டான். அதெல்லாம் நம்ம கூட இருக்கிறவனை எவனையுமே நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பெரிய பிடிங்கி எல்லாத்தையும் காப்பாற்றுறியா? உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கா, எல்லா பேரையும் காப்பாற்ற போறியா? அப்போ இறைவனின் செயலை நீ கையில் எடுத்துக்கிட்டேன்னா எங்கே போகிற? நீ தவறு செய்கிறாய். ஆண்டவர் உடனே அடிக்கும்போது நீ என்ன பண்ணுவ? அங்கிட்டு போய் அழுதுகிட்டு இருக்கணும் தனியாக, ஒருத்தனும் உனக்கு உதவி வரமாட்டான். அப்போ என்ன பண்ணணும்? எந்த சூழ்நிலை வந்தாலும் நம் இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அது என்ன சொல்லுது? ஸோ இஃப் யூ ஹாவ் அ சிங்கிள் மைண்ட், a submissive mind and a spiritual mind, ஒரே மனது தான், தேவனுக்கு கீழ்ப்படியும் மனது. எல்லாவற்றையும் நீங்கள் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அவரிடத்திலே தெரிவியுங்கள். இது ஒன்று தான். டெய்லி டெஸ்ட் வரும். 11 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு, 12 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு. ஆண்டவருடைய வசனத்தை மனதிலே வைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரை எப்படி நான் முடிவு எடுக்க வேண்டும்? உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஒரே மனது தான். நீங்கள் படித்தாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு நேரமும் அப்படியே ஒரு சோர்வு வரும், மனசு இந்த பக்கம் இழுத்துட்டு போகும். ஆண்டவரே எனக்கு படிக்க முடியாது, உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உம்மாலே என்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருங்க. அப்படி என்ன இருக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உடைய மனதையும் உடைய இருதயத்தையும் நிரப்பும். அண்ட் த ஜாய் that defeats worry and fills us with peace of God. அந்த சந்தோஷம் இவங்களுக்கு கவலையெல்லாம் தோற்கடித்து விட்டு திரட்டி விட்டுட்டு உங்களுடைய மனதை சமாதானத்தினாலும் நிம்மதியினாலும் நிரப்புகிறது. இந்த கவலையை கொண்டு நீங்கள் ஏன் இருக்கீங்க? இதுதான் த செக்யூர் மைண்ட், பாதுகாப்பான. சுற்றி எந்த கவலையும் உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு செக்யூரான ஒரு மனது. என்னாச்சு? வேர்ட்ஸ் ஃபார் டுடே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ், ஜாய், பீஸ், லாங் சஃபரிங், ஜென்டில்னஸ், குட்னஸ், ஃபெய்த், meekness, temperance, against such there is no law. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். அதில் தயவுன்னு போட்டிருக்கு. உடனே நீங்கள் வந்து எல்லாருக்கும் இறங்கி செய்கிறது அப்படின்னா ஜென்டில்னஸ் போட்டு கண்ணாபின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு இறங்கி விழுந்துக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு இப்படியே பொறுக்கி மாதிரி தெரியறதில்லை. ஜென்டிலாக பரிசுத்த ஆவியானவர் இஸ் எ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி டீசெண்டாக இருக்கிறது தான் ஆவியின் கனியாக இருக்கிறது. அப்போ இந்த ஆவியின் கனிகளை உடைய ஒரு இருதயம் எப்படி இருக்கும்? தட் இஸ் த செக்யூர் மைண்ட். இந்த மனநிலையை உருவாக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது. ஏன் பல ஆண்டுகள் ஆகிறது? நம்முடைய மனதிலே ஒரு எண்ணம், என்னை பற்றி தெரியுமா உனக்கு? எடுத்த உடனே சின்ன பையன்லேருந்து எல்லோரும் கேட்குறது, நான் யாருன்னு தெரியுமா? என்கிட்டே வந்து முதல்ல என்னை பற்றி தெரியுமா உனக்கு? என்னடா போய் தலைவலியாக போச்சு, என்னடா சொல்கிறா, யாரா நீ, உனக்கு உனையவே தெரியாதா அப்படின்னு கேட்குறான்ல. அது மாதிரி தான், என்னை பற்றி தெரியுமா உனக்கு? என்னைய பற்றி தெரியாதியா, சொல்லியா, யாரையா நீயே? என்னைய உனக்கு காட்டுறேன், யாருன்னு காட்டுறேன். சரி காட்டியா, சீக்கிரம் காட்டிட்டு போயா, எனக்கு டைம் ஆகுது, அந்த அம்மா போகணும், காட்டியா அப்படின்னா இப்படியே முழிக்கிறான். எல்லார் மனதிலும் இந்த பெருமையும் இந்த அகந்தையும் இருக்குது. அம்மா என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமாம்மா? அவள் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். என்ன சொல்லிவிட்டா? அப்படி என்ன நீ பெரிய வானத்துலேருந்து குதிச்சுட்டியா? நீனும் சாதாரண மனிதன் தானே, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, ஏதோ கோபத்தில் ஆத்திரத்தில் சொல்லிட்டாங்க, அதை பற்றி நீ பெருசாக எடுத்துக்காதீங்க, கவலைப்படாதீங்க. சரிப்பா, இது என்னப்பா, சரிப்பா போ, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஏதாவது தப்பாக செஞ்சுருந்தா மன்னிச்சுக்கா, கவலைப்படாதப்பா, கோவப்படாத. ஏதாவது கோவப்படுத்திட்டு நான் உன்னைய விடு, சரி பார்த்துக்கலாம், சந்தோஷமாக இருக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு போனேன். உடனே என்ன நினைப்பான்? ஆமாம், இப்படியே எல்லா இடத்துலையும் இறங்கி போ, சொம்ப பயலாரு, உனத்துக்கு லாய்க்கு இல்லாத, எல்லாட்டையும் அடி வாங்குற பயம் இருக்குல்ல உனக்கு. ஆமாங்க, உள்ளபடியே எனக்கு பயம் இருக்குது, கடவுளுக்கு பயந்து நடக்கணும், ஆண்டவர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே என்னை அடிக்கிறேங்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கட்டில் போட்டிங்க, எல்லாத்தையும் உம்மிடத்தில் கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு போகும்போது என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அனுப்புவார். நீ வாப்பா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணும், இவ்வளோ தானே, இந்த அப்படி 50 கோடியா, இந்த அப்படி 100 கோடியா, இந்த அப்படி 1000 கோடியா, அப்படி. அப்போ என்னென்னா, நீதிமானுக்காக சேர்த்து வைக்கும் தொல்லையை துன்மார்க்குன்னு கொடுத்துருக்காரு. நீதிமான் அவன் பாட்டு கடவுளுக்கு பயந்து நடப்பான், நமக்காக ஒருத்தன் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை என்ன சொல்கிற? அவன் தலையெழுத்தது. அதான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு.
அதனால் ஆவியின் கனியோடு நீங்கள் இருக்கும்போது நம்முடைய மனது பாதுகாப்பாக இருக்கும். இதான் ரொம்ப முக்கியமான தியானம் இன்னைக்கு. உங்களுடைய மனதை நீங்கள் பத்திரம். அது சாலமன் என்ன சொல்கிறார்? எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பொங்கும் அப்படின்னு. உடைய மனதை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்வது? மனிதன் தன்னுடைய நடைகளை காப்பது எப்படி? அதையும் கேட்குறார். மனிதன் தன்னுடைய நடைகளை எப்படியா காக்கிறது? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் தான் எல்லாவற்றிற்கும் உதவுகிறது. உங்களுக்கு நிம்மதி இல்லையா? ஆண்டவருடைய வசனத்தை படிங்க, உடனே நிம்மதி வரும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும். உங்களுடைய இருதயம் காக்கப்பட்டிருக்கும். இதுதான் இன்றைய தியானம். சரியா?